இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையில நம்ம ஃபகத் பாசில் தான் நடிச்சிருப்பாப்புல. ஃபகத் பாசில் தான் பெத்த அப்பனைய கொலை பண்றாரு. கொலை பண்ணதுக்கு அப்புறம் அந்த கொலையை மறக்கிறதுக்காக இன்னும் ஒரு கொலையெல்லாம் நடக்குது. கடைசியில என்ன ஆச்சு அப்படிங்கறதா இந்த படத்தோட கதை. ஜோஜி அப்படிங்கிற மலையாளத்துல ரிலீஸ் ஆன இந்த படத்தோட கதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப நேரா வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு கொரியர் பாய் ஒரு கொரியர்ல எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் கிளம்பி போயிட்டே இருக்காரு. இன்னொரு சீன்ல பார்த்தா ஒரு வீட்டை காமிக்கிறாங்க. அந்த வீட்டுல ஒரு வயசானவர் ஜிம் ஒர்க் அவுட்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆளுக்கு எப்படியும் ஒரு 70 வயசு பக்கம் இல்லாம இருக்கும். அத ஒரு சின்ன பையன் பாத்துக்கிட்டு இருக்கிறான். அந்த வயசானவரோட பேராவன் அப்படியே அந்த தாத்தாவை மறைஞ்சு அங்கிருந்து அவர் கண்ணுல படாம எங்கேயோ போயிட்டு இருக்கான். இன்னொரு சில அந்த டெலிவரி இப்ப இந்த பக்கத்துக்கு வருது. அந்த சின்ன பையன் அதை பாக்குறான். வெளியில இங்க ஒருத்தர் காமிக்கிறார் இல்லையா, ஒரு வயசானவர் இருந்தாரு, அவரோட மூத்த பையன். அவரு குடிக்கிறது இப்படி வீட்டுல இருக்கிற சின்ன சின்ன வேலைகளை பாத்துக்கிட்டு விவசாயமும் பாத்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்படியே கட் பண்ண அந்த சின்ன பையனை காமிக்கிறாங்க. வீட்டுல யாரு கண்ணுக்கு படாம அப்படியே நடந்து போயிட்டு இருக்க அவங்களோட சித்தி இங்க சிலிண்டர் அப்படியே ஒத்த கையில தூக்கிட்டு இந்த பக்கம் வீட்டுக்குள்ள வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க கண்ணிலே படாம மாஸ்க் எல்லாம் எடுத்து மூஞ்சல மாட்டிக்கிட்டு இப்ப ஒரு டெலிவரி ஒண்ணு வந்துச்சு இல்லையா, அந்த டெலிவரி கொரியரை அவன் வாங்கிட்டு வந்து அந்த தோட்டத்துல வச்சு பிரிக்கிறான். பிரிக்கும் போது அதுக்குள்ள ஒரு கன்னு ஒண்ணு இருக்கு. அது சாதாரண கன்னு தான். திருவிழா டைம்ல நம்ம பலூன் சுடுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் அடிக்கக்கூடிய ஒரு பலூன். அந்த கன்னுல டோட்டாவை போட்டு அங்க மரத்துல ஒண்ணு அடிக்கிறான். அப்படியே போர்ஸா போய் அந்த மரத்துல அடிச்சு அதுல இருந்து பால் ஒழுகிறத பாக்குறான். எந்த அளவுக்கு ஃபோர்ஸா அடிக்குதுன்னு பாருங்க. ஒரு மனுஷன் உடம்புல அடிச்சா கண்டிப்பா ரத்தம் வந்துடும். அந்த அளவுக்கு ஒரு ஃபோர்ஸ் அடிக்கக்கூடிய ஒரு கன்னு. அப்படியே அந்த கன்னு எடுத்துட்டு வந்து தாத்தாவோட ஒரு குதிரை ஒண்ணு இருக்கு. அந்த குதிரையை சுடுற மாதிரி நின்று ஃபோர்ஸ்லாம் கொடுத்து போட்டோ எடுத்துட்டு இருக்கான். பின்னாடி திரும்ப போதுதான் வச்சுதேவனுக்கு ஆப்பு சித்தப்பக்காரன் பாத்துட்டான். நம்ம பக்கத்தை தான் இங்க காமிக்கிறாங்க. தான் அப்பாவோட கூட பிறந்த தம்பி மூணாவது ஆளு இவர் தான். எதிர அவனுக்கு துப்பாக்கி எப்பரா வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா, இது என் ஃப்ரெண்டோட துப்பாக்கி சித்தப்பா அப்படின்னு சொல்லும்போது, என்னடா இது துப்பாக்கியே ஒரு மாதிரி இருக்குது, அடிச்சா ரத்தம் வரும் போல இருக்கு, நீ பண்ணிட்டு இருக்கிறதுலாம் நான் பாத்துட்டா அப்படின்னு சொல்லி இவர் ஒரு பக்கம் மிரட்டிட்டு இருக்காரு. துப்பாக்கி இல்ல ஒண்ணு இல்ல குடுறா அப்படின்னு சொல்லி பிடிங்க. என் ஃப்ரெண்டு கிட்ட நான் என்ன சித்தப்பா சொல்றது, உன் ஃப்ரெண்டை என்கிட்ட வந்து வாங்கி சொல்றா அப்படின்னு சொல்லி அவர் அங்க மிரட்டிட்டு போறாரு. அந்த துப்பாக்கியை வாங்கிக்கிறாரு. பாவம் அந்த பையன் திரும்பி பாத்துட்டு போறான். நம்ம ஹீரோ அந்த துப்பாக்கி எடுத்துட்டு போயிட்டாரு. வீட்டுக்குள்ள போயிட்டு வச்சுட்டு அப்பாவோட ரூமுக்கு போறாரு. அப்பா ரூம்ல அப்பாவோட பர்ஸ் இருக்கு. அந்த பர்ஸ்ல கொஞ்சம் செலவுக்கு காசை எடுத்துட்டு இந்த பக்கம் வராரு. சாப்பிடலாம் சொல்லிட்டு உள்ள போய் உட்கார்றாரு. நம்ம ஹீரோவோட அண்ணன் இருக்காரு இல்லையா, அவரோட ரெண்டாவது அண்ணனோட பொண்டாட்டி தான் சமைக்கிற வேலை எல்லாத்தையும் பாப்பாங்க. முத அண்ணனோட பொண்டாட்டி அவர் குடிக்கிறதால விட்டுட்டு போயிடுறாங்க. அவருக்கு பிறந்த பையன் தான் அந்த குட்டி பையன், கன்னு வாங்கினா இல்லையா அந்த பையன். இப்போ சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு டீ எல்லாம் போட்டு குடிச்சிட்டு இது பக்கம் ஒரு ஓட பக்கமா உட்காந்து சிகரெட் அடிச்சுக்கிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. வேலை வெட்டிக்குன்னு ஒன்னும் பெருசா போறது கிடையாது. வீட்டுல சாப்பிடுறது தூங்குறது இந்த மாதிரி சிகரெட் அடிக்கிறதுன்னு இப்படி இவரோட வாழ்க்கை போயிட்டு இருக்குது. ஹீரோவோட ரெண்டாவது அண்ணனை சொன்னோம் இல்லையா, அவங்க சம்சாரத்துக்கிட்ட ஏதோ கொஞ்சம் பணத்தெல்லாம் கொடுத்துட்டு அவர் ஒரு கடை வச்சு நடத்திட்டு இருக்காரு. அந்த கடைக்கு இப்ப அவரு கிளம்பி போயிட்டு இருக்காரு. ஹீரோ இந்த பக்கத்துல ஃபாரினுக்கு போறதுக்காக சில ட்ரைனிங்லாம் ஆன்லைன்ல எடுத்துக்கிட்டு இருப்பாரு. அதை போட்டு விட்டுட்டு அப்படியே மனுஷன் போயிட்டு பெட்ல படுத்து தூங்குறான். தூங்கிட்டே கேட்கலான்னு பார்த்தா அசதியில நல்லா தூங்குறாரு. தூங்கிட்டு இருக்கும்போது நெஞ்ச பிடிச்சு அமுக்குற மாதிரி ஏதோ ஒண்ணு தெரியுது. யாரான்னு பார்த்தா ஹீரோவோட அப்பா. ஏண்டா பண்ணதெல்லாம் பண்ணிட்டு இங்க நல்ல பிள்ளை மாதிரி வந்து தூங்கிட்டு இருக்கியா, எங்கடா என் பணம், என் படத்தை எடுத்துனா எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி நெஞ்ச பிடிச்சு அப்படியே அழுத்தி அவருக்கு மூச்சா முட்டுற மாதிரி இருக்கு. அப்பா உடுப்பா நான் சொல்றப்பா அப்படின்னு சொல்லிட்டு தட்டி விடுறாரு. ஏதோ செலவுக்காக கொஞ்சம் பணம் நம்ம ஹீரோ எடுத்திருக்கிறாரு. ஆனா அப்பாக்காரர் சொல்றது கிட்டத்தட்ட கார்டுல இருந்து பணத்தை எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்போ கார்டுல இருந்து பணத்தை எடுத்தது யார் அப்படிங்கிற மாதிரி ஹீரோக்கு ஒரு சந்தேகமும் வருது. கட் பண்ண இந்த பக்கத்துல வயலுக்கு நம்ம வயசானவர் போயிருக்கிறாரு. பேஞ்ச மலையில கிணறு சுத்தி இருக்கிற கல்லெல்லாம் சரிஞ்சு மோட்டர் அதுல சிக்கிச்சு. அதை எல்லாத்தையும் எடுத்து போட்டு அந்த மோட்டரை வெளியே எடுக்கணும். 4-3 பேர் சேர்ந்து தூக்குறாங்க. ஆனாலும் அவங்களால மோட்டரை வெளியவே எடுக்க முடியல. தூக்குங்கடான்னு சொல்லி இந்த வயசானவர் கத்திக்கிட்டு இருக்க, ஒன்றும் முடியலன்னு இவனுங்க கீழே இருந்து சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம வயசானவர் இறங்குறாருங்க. அப்படியே இங்க வீட்டை காமிக்கிறாங்க. அந்த சின்ன பையன் இருக்கான் இல்லையா, அவன் தான் அந்த துப்பாக்கி எல்லாம் வாங்கினான். அவனை கூப்பிட்டு, ஏடா துப்பாக்கி ரொம்ப சூப்பரா இருக்கு, எங்கடா வாங்கினா அப்படின்னு சொல்லி கேட்டா, பிளிப்கார்ட்ல தான் சித்தப்பா ஆர்டர் போட்டேன், வீட்டுக்கே வந்துருச்சு, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தொக்கா மாட்டிக்கிட்டான் பையன். ஏண்டா நான் கேட்டேன் என் ஃப்ரெண்டோட துப்பாக்கி அப்படின்னு சொல்லிட்டு பிளிப்கார்ட்ல ஆர்டர் போட்டேன், எதிர அவனுக்கு கம்பிட்டு பண்ணான், தாத்தா கிட்ட இருந்து சுட்டுட்டேடா அப்படின்னு சொல்லும்போது அந்த பையன் பயப்படுறான். இல்ல சித்தப்பா ஏதோ கொஞ்சம் தெரியாம எடுத்துட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது எப்பரா சுட்டா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் இந்த மாதிரி அவர் ஜிம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது பிளிப்கார்ட்ல ஆர்டர் போட்டேன், அவரோட கார்டு நம்பர் எனக்கு ஞாபகம் இருக்கு, கார்டு நம்பர் போட்டேன், ஓடிபி மட்டும் அவருக்கு தெரியாம எடுத்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டு ஓடிபியை டெலிட் பண்ணி விட்டுட்டேன் அப்படின்னு இவன் பண்ண த்ரில்லர் கதையை இவங்க சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோக்கு அட பாவி நீ திருடிட்டு அந்த கிழமை என்ன போட்டு அடிச்சுட்டு போறான்டா, இருடா இப்பவே அவனை போய் மாட்டி வரும் சொல்ல சித்தப்பா சொல்லிடாத அப்படின்னு இந்த பையன் அவன் பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கத்துல மோட்டரை தூக்குறதாக வயசானவர் கீழே இறங்கி அவர் ஒத்தாளா பிடிச்சு தூக்குறாருங்க. 4 பேர் தூக்குனாங்க. மோட்டர் வெளியே வரல. பயமுள்ள வயசான காலகட்டத்துல சும்மா தம் பிடிச்சு அடிக்கிறாரு. ஒரே தம்ல மோட்டர் வெளியே வந்துருச்சு. என்னடா தூக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா நின்னுகிட்டு இருக்க.
ஆளுக்கு மூச்சு முட்டிடுச்சு, பொத்துன்னு அதே இடத்துல கீழே விழுகிறாரு. அப்படியே அவர் எல்லாரும் தூக்கிட்டு வரதை காமிக்கிறாங்க. இந்த பக்கத்துல அப்பா கிட்ட சொல்லலாம்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்தார் இல்லையா, கடைசியில அப்பாவே இங்க தூக்கிட்டு வரதை பார்த்துட்டு இந்த மேட்டரை அப்படியே விடுறான். இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்துக்க இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயாச்சு வயசானவரை. நைட் டைம்ல காமிக்கிறாங்க ஹீரோ அந்த சின்ன பையன், அவங்களோட அண்ணி, ரெண்டாவது அண்ணன், இவங்க மட்டும்தான் ஃபேமிலியில இருக்கிறாங்க. மூத்த அண்ணன் ஹாஸ்பிட்டல்ல இருக்க, நடு அண்ணன் சும்மா வீட்டுக்கு பணம் எடுத்துட்டு போலான்னு சொல்லி வந்திருக்காப்ல. அப்ப கூட அந்த சின்ன பையன் நம்ம ஹீரோவை தனியா பார்த்து, சித்தப்பா அந்த மேட்டரை மட்டும் சொல்லிடாத என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சரி சரி நான் சொல்ல மாட்டேன் பாத்துக்கலாம் அப்படின்னு அவன் ஒரு பக்கம் ப்ராமிஸ் பண்றான். இந்த பக்கத்துல ஹாஸ்பிட்டல்ல அந்த வயசானவருக்கு ட்ரீட்மெண்ட்லாம் நடக்குது. அடுத்த நாள் காலையில அண்ணனும் தம்பி ரெண்டு பேரும் உட்காந்துருக்கானுங்க. பணம்லாம் கொஞ்சம் கொஞ்சமா செலவாயிட்டு இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்க. டாக்டர் அங்க வராரு. அப்பாக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டா, மூச்சு முட்டி கொஞ்சம் ஹார்ட் அட்டாக் வந்திருக்குது. ஹார்ட் அட்டாக் வந்ததுல அவருக்கு கொஞ்சம் ஃபிக்ஸ் வந்து வாயெல்லாம் ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது, பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லிக்கிட்டு இருக்க. இன்னொரு சீன்ல நம்ம ஹீரோவா காமிக்கிறாங்க. ஹீரோ அங்க இருக்க ஓடையில தம் அடிச்சிட்டு இருக்க. அதே ஓடையில அன்னிக்காரி மீனெல்லாம் கழுவிட்டு இருக்காங்க. அப்ப கூட செலவுக்கு வேற பணம் இல்ல. அப்பா இருந்தாவது கொஞ்சம் கொஞ்சம் ஆட்டையை போட்டுட்டு இருக்கலாம். இப்ப அப்பாவும் அங்க போயிட்டாரு. பேசாம இருக்கிற குதிரையை வித்துறலாமா அப்படிங்கிற மாதிரி தான் வயசானவர் வச்சிருந்த ஒரு குதிரை விற்கலாம்னு சொல்லி பிளான் பண்றாரு. சரி அண்ணன் கிட்ட ஒரு தடவை பர்மிஷன் கேட்கலாம்னு சொல்லிட்டு போன் அடிக்கலாம்னு பார்த்தா, அன்னிக்காரங்க இது பாரு நிப்பாட்டு, எதுக்கு எடுத்தாலும் அண்ணா அப்பான்னு கேட்டுட்டு இருக்காத, உனக்கு இந்த சொத்துல பங்கு இருக்கு இல்லையா, நீயா வித்துரு, நீயா கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, இது கூட நல்ல ஐடியாவா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த குதிரை ஒண்ணு இருந்தது இல்லையா, கண்ணாடி எல்லாம் போட்டுக்கிட்டு ஆளு குதிரை மேல ஏறி உட்காந்துருக்கான். இந்த சின்ன பையனை போட்டோ எடுக்க சொல்லி Facebookல அதுல இதுல விளம்பரத்தை கொடுத்துறாங்க. அப்படியே அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க. அந்த வயசானவரை இப்ப டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டு வந்திருக்காங்க. அப்பாவை நடந்தா கூட்டு வர முடியாது, ஒரு ஸ்ட்ரக்சர்ல வச்சுதான் அப்படியே கூட்டு வராங்க. அண்ணக்கார கீழே வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு கீழே வீட்டுல. ஆனா அவருக்கு சௌகரியம் பத்தாது, அவரோட ரூம்ல கொண்டு போய் அப்பா வச்சிடலாம் சொல்லி மூத்தண்ண முடிவு பண்ண, இங்க அவர் அப்படியே மேல தூக்கிட்டு போயிட்டு வைக்கிறாங்க. எல்லாரும் பாத்துட்டு இருக்கிறாரு. ஆளு எப்படி இருந்த மனுஷன் இப்ப பேச கூட முடியாம படுத்த படுக்கை ஆயிட்டாரு. ஒவ்வொருத்தங்களா பார்க்க வர்றாரு. டாக்டர் வந்து பார்த்துட்டு கொஞ்ச நாள் நல்லா பாத்துக்குங்க, கொஞ்ச நாள் போகட்டும் எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கத்துல கிளம்பும் போது நம்ம ஹீரோவை அந்த டாக்டர் பாக்குறாப்ல. டாக்டர் பார்த்துட்டு என்னப்பா நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி, வேலை வெட்டிக்கலாம் இது போலையா அப்படின்னு சொல்லி கேட்டா, இது ஃபாரினுக்கு போறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு ஹீரோவும் ஒரு பிட்ட போட்டு விடுறாரு. இன்னொரு பக்கத்துல ஹீரோவோட மூத்த அண்ணனை காமிக்கிறாங்க. ஹீரோவோட அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா கொஞ்சம் பாத்துக்க, உங்ககிட்ட இருக்கிற சரக்கு கொஞ்சம் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோவோட அப்பா பயங்கரமா சரக்கு அடிப்பாரு. அதே மாதிரி இவரும் பயங்கரமா சரக்கு அடிப்பாரு. டாக்டர் வந்திருக்காரு இல்லையா, அவருக்கு காஸ்ட்லியான சரக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக அப்பா வச்சிருக்க ஃபாரின் சரக்கு கபலை திறந்து பார்த்தா ஏகப்பட்ட ஃபாரின் சரக்கு இருக்கு. அது ஒரு சரக்குல எடுத்து அடிச்சுட்டு ஃபுல் மட்டையில டாக்டர் அந்த பக்கம் கிளம்புறாரு. அவரால் நடக்க கூட முடியல. கார் எப்படி ஓட்டுறது, நான் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லி அண்ணங்கார வரான். அண்ணங்காரனும் பயங்கரமான சரக்கு. அதுக்கப்புறம் ரெண்டாவது அண்ணன் இருக்காரு இல்லையா, அவர் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு, டேய் இந்த மாதிரி டாக்டர் கொண்டு போய் வீட்டுல விட்டு வந்துரு, அவர் கொஞ்சம் சரக்குல இருக்காரு, பார்த்து சுதாரணமா ஓட்டிட்டு போடான்னு சொல்லி சரக்கே அடிக்காது நம்ம ஹீரோ கிட்ட சாவியை கொடுக்க, அவர் அந்த டாக்டர் கூப்பிட்டு போய்கிட்டே இருக்கிறாரு. போகும்போது அப்பாக்கு என்ன சரியாயிடுமா அப்படின்னு சொல்லி கேட்டா, அப்பாக்கு சரியாகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது, கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோக்கு ஓரளவுக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன் அப்படின்னா அப்பா இறந்து போயிட்டாருன்னா அப்பா கிட்ட வர சொத்து பத்துல இருக்கிற காசு நமக்கு கொஞ்சம் பங்கு பெரியும், அந்த காசை வச்சு நம்ம ஈஸியா லைஃப்ல செட்டில் ஆயிடலாம், ஒரு பிரச்சனையுமே இல்ல அப்படின்னு சொல்லி ஹீரோ எப்படி ஒரு கனவை போட்டுக்கிட்டு இருக்கிறான். எவ்வளவு நாளைக்கு சார் இருப்பாரு அப்படின்னு சொல்லி கேட்டா, அநேகமா இன்னைக்கு நைட்டு தாண்டதே கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன், இந்த விஷயம் யாருக்கிட்ட சொல்லல, வெளியே பெருசா சொல்லிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் அங்க இருந்து போக ஹீரோ அந்த பக்கம் கார் எடுத்துட்டு வீட்டுக்கு வராரு. அப்பாவை போயிட்டு பாக்குறாரு. விடிஞ்சா அப்பா இருப்பாரா இல்லையான்னு தெரியல இல்லையா, அதனால அப்பா ஒரு மாதிரி பாத்துட்டு அப்படியே வெளியே போயிட்டு நிக்கிறாரு. அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க. அவங்க அப்பா பேச்சு மூச்சு இல்லாம இருக்கிறாரு. ஆனா மனுஷன் சாகலங்க, இன்னும் உயிரோட தான் இருக்காரு. மூத்த அண்ணன் சர்ச்சில் இருக்கக்கூடிய ஒரு ஃபாதரை கூட்டு வந்து ஒரு சின்னதா ஒரு பரிகாரம் பண்ணா அப்பா குணமாவதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஃபாதரை கூட்டு வந்து எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப கூட அந்த கேண்டிலோட புகையெல்லாம் அப்பாக்கு மூச்சை முட்டுற மாதிரி தெரியுது. வேண்டாம் வேண்டாம்னு சொன்னா ஃபாதர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. டே இதை பாரு, இந்த பூஜை முடிகிற வரைக்கும் எல்லாரும் அமைதியா இருக்கணும் புரியுதா அப்படின்னு சொல்லி அவர் பேசிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கத்துல கேண்டிலோட புகையெல்லாம் அவருக்கு போயிட்டு ஏதோ ஒத்துக்காம ஆயிடுச்சு. திரும்பவும் ஹாஸ்பிட்டல் கூட்டு வர ஒரு நிலைமை ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டல் போயிட்டு அட்மிட் பண்றாங்க. திரும்பவும் வீட்டுல நம்ம ஹீரோவா அவங்க அண்ணியும் மட்டும் தான் இருக்காங்க. இந்த கிழமை இல்லாம போயிட்டா ரொம்ப ஜாலியா இருக்குல்ல வீடு அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க. அவங்க அன்னிக்கு அது ஒரு ஆசை. இந்த வயசானவரை வச்சுக்கிட்டு தான் எதுக்கு எடுத்தாலும் அவர்கிட்ட போயிட்டு பணம் கேட்கணும், எதுக்கு எடுத்தாலும் அவரை தான் எதிர்பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சொத்தை மூணா பிரிச்சுட்டா கூட ஒரு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்களும் யோசிச்சுட்டு இருக்க. வச்சாம்பார ஆப்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த வயசானவரை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டு வராங்க. ஆனா வழக்கம் போல இல்லாம இப்ப அந்த மனுஷன் அப்படியே ஸ்ட்ரக்சர்ல இல்லாம ஒரு வீல் சேர்ல உட்கார அளவுக்கும் சுயநலவ வந்த அளவுக்கும் வாய் கொஞ்சம் சரியாயிடுச்சு, பேச ஆரம்பிச்சிருக்காரு. இப்படி ஒரு உடம்பை தேத்தி கொண்டு வந்ததை பார்த்து ஃபகத் பாசிக்கும் அன்னிக்கும் கொஞ்சம் ஷாக்கிங் ஆகுது. என்னடா இது கட்ட பாடியில போகுன்னு பார்த்தா இப்படி நடந்து வர மாதிரி ஒரு சீன்ல இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்களா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. இப்ப மேல ரூமுக்கு கூட்டு போயிருக்காரு. மூத்த அண்ணா அப்பா மேல கொஞ்சம் பாசம். டேப்லெட் எல்லாம் எந்தெந்த வேலைக்கு என்னென்ன போடணும் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட போட்டு வச்சிருக்காங்க. அந்த டப்பால இருக்க மாத்திரையே ஒரு வேலைக்கு யார் வேணாலும் வந்து ஈஸியா எடுத்து கொடுக்குற மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கத்துல
செலவுலாம் கொஞ்சம் எஸ்க புஸ்கா போனதால செலவுக்கு கொஞ்சம் பணம் வேணும். அதனால அவங்க அப்பா கிட்ட போயிட்டு பசங்க 2 பேரும், அப்பா இந்த மாதிரி செலவுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது, பேசாம உங்க அக்கௌண்ட்டை என் பேருக்கு அப்படியே மாத்தி கொடுத்துட்டீங்கன்னா தேவும் போது நானே ஈஸியா செக்ல கையெழுத்து போட்டு எடுத்துக்கோ இல்லையா, உங்களுக்கு எதுக்கு சிரமம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. டே இது பாரு, செக்ல தானே கையெழுத்தணும், குட்ரா செக் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கை வராம இருந்திருக்கும். ஆனா அதுலயுமே மனுஷன் பக்காவா கையெழுத்து போடுறான். பசங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, அப்ப உசுரோட இருக்கிற வரைக்கும் ஒரு சல்லி பைசா கூட நம்ம கண்ட்ரோலுக்கு வராது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறான். அதே கடுப்போட போயிட்டு பொண்டாட்டிகிட்ட முறைக்கிறான். இது பாரு, எதுக்கு எடுத்தாலும் இந்த வீட்டுல அடுத்தவனை எதிர்பார்த்தா நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவரு ஒரு பக்கம் அவங்க பொண்டாட்டிய திட்டிட்டு போறாரு. பாவம் எங்க இருக்கிற கோபத்தை இங்க காமிச்சிட்டு போவ. அந்த பொண்ணு பயங்கரமா அழுதுகிட்டு இருக்க, சாப்பாடு கேட்டுட்டு இருக்க நம்ம ஹீரோக்கு சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்ப அண்ணி ஃபீல் பண்றத நம்ம ஹீரோவால உணர முடியுது. இது ஒரு சீன்ல இருக்க. இன்னொரு சீன்ல அப்பா கிட்ட நம்ம ஹீரோ போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. அப்பா இது பாருங்க, நான் உங்களுக்கு பிடிக்காத மகனா இருக்கலாம், ஆனா கொஞ்ச நாள்ல எல்லாமே சரியாயிடும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் இருப்பேன். வயசான காலகட்டத்துல எதுக்குப்பா உங்களுக்கு சிரமம், உங்களை எல்லாரும் நாங்க நல்லா பாத்துக்கிறோம், பேசாம இருக்கிற சொத்தெல்லாம் பிரிச்சு கொடுத்துடலாம் இல்லையா, அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துடலாம்ல அப்படின்னு சொல்லி வரும் பேசிட்டு இருக்க. அந்த ஆளுக்கு வந்தது கோவம் அப்படியே ஹீரோவோட கழுத்தை போட்டு ஒரு பிடிக்கிறாரு. ஆளு மூச்சு திணற ஆரம்பிக்குது. அங்கிருந்து கையை தட்டி விட்டுட்டு கீழே போய் பொத்துன்னு விழுகிறாரு. பயங்கரமான கோவம் நம்ம ஹீரோக்கு. ஆனா என்ன பண்ண முடியும், அப்பனா போயிட்டான்னு சொல்லி அந்த கோவத்தை காட்டுறதுக்கு வேற வழி இல்லாம அப்படியே இவங்க கொள்ளைக்கு போறாரு. அங்க இருக்கிற ஒரு கிணறு இருந்தது இல்லையா, அந்த கிணத்துல இறங்கி சிகரெட்லாம் குடிச்சிட்டு இருக்காரு. ஒரு தூண்டில் ஒண்ணு அந்த கிணத்து பக்கமா இருக்கு. அந்த தூண்டில எடுத்து இவர் போட்டு அப்படியே மீன் பிடிச்சிட்டு இருக்காரு. அப்பதான் யோசிக்கிறாரு, நம்ம ஹீரோக்கு ஒரு யோசனை வருது. அப்பாக்கு டேப்லெட் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த டேப்லெட் இருக்கிற கலர்ல நிறைய விஷ மாத்திரைகளை வாங்குறாரு. எல்லாமே ஸ்லோ பாய்சன். அந்த மாத்திரைகளை நிறைய வாங்கி அப்பாக்கு தெரியாம அப்பா சாப்பிடக்கூடிய அந்த டப்பால கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி வச்சிடறாரு. இன்னும் ஒரு சீன்ல அவர் குளிப்பாட்டுறதுக்கு போறதுக்கு வர்றதுக்குன்னு ஒரு வேலையால போட்டு வச்சிருக்காங்க. இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கிற அந்த வயசானவருக்கு காத்தோட்டமா இருக்கணும்னு சொல்லி வெளியே அப்படியே ஸ்ட்ரக்சர்ல கூட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. இன்னொரு சீன்ல அதை தான் பயன்படுத்தி நம்ம ஹீரோ எடுத்துட்டு வந்தாரு டேப்லெட், அதை எல்லாமே போயிட்டு அந்த டப்பால மாத்தி வைக்கிறாரு. மாத்தி வச்சுட்டு இந்த பக்கம் திரும்ப வராரு. திரும்பவும் அந்த கிணத்துல உட்காந்து மீன் எல்லாம் பிடிச்சிட்டு இருக்காரு. அந்த கொஞ்சம் கொஞ்சமா இருக்கிற ஸ்லோ பாய்சனை தான் ஹீரோவோட அப்பா சாப்பிட்டு இருக்காரு. மாத்திரை காலியாக நம்ம ஹீரோ மறைச்சு வச்சு அதை லோட் பண்றாரு. ஒரு தடவை மாத்தி வைக்கும் போது ஹீரோவோட அண்ணி அதை பாத்துறாங்க. பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு உயிரே போயிடுச்சு. ஏதாவது சொல்லி விட்டுருவாங்களா சொல்லி பார்த்தா அன்னிக்காரங்களுக்கு இந்த கிழமை மண்டை பொண்ணு தானே ஆசை. அதனால என்ன பண்றாங்கன்னா இந்த விஷயத்தை யாருக்கிட்டையுமே சொல்லல. திரும்பவும் ஹீரோ அந்த கிணத்துக்கு போறாரு. அங்க போயிட்டு நின்று துண்டில மீன் பிடிச்சிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு சத்தம், சீக்கிரமா அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு சத்தம் ஒண்ணு கேக்குது. அங்க இருந்து போறாரு நம்ம ஹீரோ. பொறுமையா போறாரு, ஏதாவது காப்பாத்தணும், அப்பாக்கு ஏதாவது ஆயிருக்கும், ஹெல்ப் பண்றதுக்கு தான் கூப்பிடுறாங்க, நாம பொறுமையா போனா கிழவன் செத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு பொறுமையா போக முடியுமோ அந்த அளவுக்கு பொறுமையா போகிறாரு. நம்ம ஹீரோ கெஸ் பண்ண மாதிரி வயசான ஒரு பேர் செத்து போயிட்டாரு. ஒரு பக்கம் ஸ்லோ பாய்சனர் கொடுத்து நம்ம ஹீரோ கொண்டு போட்டாரு. இப்படிதான் இதை நம்ம சொல்லணும். இப்போ தெரிஞ்சவங்க சொந்த பந்தங்க எல்லாரும் வராங்க. ஹீரோ போயிட்டு ஜாலியா உள்ளுக்குள்ள தூங்கிட்டு இருக்கான். கிழவன் செத்துட்டான், சொத்து வர போகுதுன்னு. அதே நேரத்துல அன்னிக்கிறங்க வரவங்க போறவங்க எல்லாமே ஒண்ணுதான் கேக்குறாங்க, பேசாம வெளியே போய் கொஞ்ச நேரம் நில்லு அப்படிங்கிற மாதிரி ஹீரோவை அனுப்பிச்சு விடுறாங்க. அதுக்கப்புறம் இறுதி அஞ்சலி எல்லாம் செலுத்தி அடக்கம் பண்ண முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோ வழக்கம் போல ஜாலியா அவங்களோட வயல்ல வாக்கிங் எல்லாம் போறாரு. எவ்வளவு பெரிய இடம், இந்த இடம் முழுக்க நமக்கு வரப்போகுதுன்ற ஒரு சந்தோஷத்துல நம்ம ஹீரோ இருக்க. இன்னொரு சீன்ல ஹீரோவோட அண்ணனுங்க அந்த பாதிரியாரை பார்த்துட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு கொஞ்சம் காரியம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி டெத்ல பட்டாசுலாம் வெடிச்சதால இது நம்ம ஃபாதருக்கு பிடிக்கல. ஏன்னா இவரோட வழக்கப்படி பட்டாசுலாம் வெடிக்க கூடாது அப்படிங்கிறதுல கொஞ்சம் நம்ம ஃபாதருக்கு கோபம் வந்திருக்கு. ஏற்கனவே ஒரு தடவை கேண்டில வச்சு அந்த பூஜையும் பாதியில நின்றுடுச்சு இல்லையா, இதனால வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஏதோ கொஞ்சம் கெஞ்சி கூத்தாடி ஃபாதரை வர வச்சு ஒத்துக்கும் வைக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க. வீட்டுல எங்க நமக்கு காமிக்கிறாங்க. வீட்டுல எல்லாரும் டாக்டர் கீக்டர் எல்லாரும் உட்கார்ந்து இருக்கும் போது சொத்தை பிரிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வருது. இந்த இடத்தை இவங்க வச்சுக்கங்க, நம்ம ஹீரோ இருக்காரு இல்லையா, அவருக்கு இந்த வீடும் இருக்கிற கொஞ்சம் இடமும் இவரு எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு எல்லாத்துக்குமே ஓகே தான். ஆனா இருந்தாலும் ஹீரோவோட மூத்தண்ணா இது பாருங்க, இப்போதைக்கு இந்த சொத்தெல்லாம் பிரிக்க வேண்டாம், ஆல்ரெடி ஊருக்குள்ள எல்லாரும் சொத்துக்காக தான் இந்த கிழவனை நாங்க கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பொருளை பேசிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல இந்த சொத்தை நாம பிரிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா இவங்க தான் சொத்துக்காக கொண்டுட்டாங்கன்னு சொல்லுவானுங்க. அதனால இது இப்படியே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. டாக்டர் எப்ப எதுவோ பிரிக்கும் போது இந்த சொத்தை இப்படிதான் நீங்க பிரிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு முகமே மாறி போகுது. அப்படியே அடுத்த நாள் காலையில வழக்க போல அந்த ஃபாதரை வச்சு ஒரு பூஜையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பூஜை நடக்கிற இடத்துல அன்னகார சரக்கு போட்டு பயங்கரமான பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். என்னடா சொல்லி ஹீரோ இவங்க எல்லாரும் போய் கேட்கும் போது அப்பாவை நாம தான் கொண்டுட்டோமா, அப்பாவை கொலை பண்ணிட்டோமா, அதனால ஊருக்குள்ள இருக்கிறவங்களாம் இறந்து போன நபரை ஒரு போஸ்ட்மார்ட்டம் கூட பண்ணாம அப்படியே அடக்கம் பண்ணிட்டாங்க. பாத்தீங்களா, அடக்கம் பண்ணிட்டதால இவங்க தப்பிச்சிட்டானுங்க, இல்லனாக்கா தொக்கா மாட்டிட்டு பானுங்க அப்படின்னு சொல்லி ஊருக்குள்ள நம்மளை பத்தி தப்பா பேசிக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்னு இவரெல்லாம் பேசிட்டு இருக்க. நம்ம ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது. ஏன்னா டேப்லெட் எல்லாம் கொடுத்துருக்காரு இல்லையா மனுஷன், அதெல்லாம் யோசிச்சு இவரு பயந்துகிட்டு இருக்காரு. அதனால மூத்த அண்ணன் கண்டிப்பா புதைச்சது பொட்டியோட தானே, புதைச்சு ஒரு 2 நாள் கூட ஆயிருக்காது இல்லையா, திரும்ப போஸ்ட்மார்ட்டம் பண்ண சொல்ல போறேன் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்க.
இருக்க இது பெருசாகுது. ஹீரோ படுத்துட்டு இருக்கும்போது பயங்கரமா யோசிக்கிறாரு. கிணத்துக்கு போறாரு. கிணத்துல போயிட்டு மீன் பிடிக்கிறாரு. மீன் பிடிக்கும் போது ஏதோ ஒரு பெரிய மீன் சிக்கிற மாதிரி தெரியுது. அந்த பெரிய மீன் வேற யாருமே இல்ல, நம்ம ஹீரோவோட அப்பா தான் தூண்டில மாட்டுற மாதிரி இருக்கு. இது எல்லாமே ஹீரோக்கு வந்த ஒரு கனவு. அப்படியே நைட் டைம்ல ஏஞ்சி லைட் எடுத்துக்கிட்டு அந்த கிணத்துக்குள்ள போறாரு. ஹீரோ எதுக்கு அடிக்கடி இந்த கிணத்துக்குள்ள போறாருன்னா சிகரெட் குடிக்க கிடையாது. அங்க ஒரு கல்லுல அந்த டேப்லெட் எல்லாத்தையும் ஒளிச்சு வச்சிருக்காரு. அண்ணன் வேற போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டுக்கு அனுப்பி இருக்காரு பாடியை. அப்படி ரிப்போர்ட்ல ஏதாவது ஸ்லோ பாய்சன் கொடுத்திருக்கிறது தெரிய வந்தா ஹீரோ மேல ஒரு சந்தேகம் வரும். ஏன்னா அன்னிக்கரங்க பாத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் கணக்கு போட்டுட்டு அந்த டேப்லெட்ல அங்கே இருக்கிற ஒரு கல்ல வச்சு நுணுக்கி அந்த பேப்பர்ஸ் வரைக்கும் மேற்கொண்டு அங்கே பத்த வச்சு எரிக்கிறாரு. யாராவது இருக்கிறாங்களா பாக்குறாங்களா சொல்லிட்டு மேல போயிட்டு நம்ம ஹீரோ பாக்குறாரு. தூரத்துல ஏதோ ஒரு கொட்டாயில லைட் அடிச்சு பாக்குற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் தெரியுது. அதை பார்த்த உடனே இந்த பக்கம் திரும்பி பார்த்தா கிணத்துல இருந்து மேல வரைக்கும் பத்திக்கிட்டு எரியுது நெருப்பு. ஏன்னா அங்க காஞ்சி போன செடி கொடி எல்லாம் தீ பத்தி எரிய ஆரம்பிச்சிருச்சு. அணைக்கிறாரு. ஆனா இவரால ஒன்னும் பெருசா அணைக்க முடியல. அங்க இருந்து ஒரு வழியா தப்பிச்சு வந்துடுறாரு. அடுத்த நாள் காலையில அண்ணகாரன் அந்த கிணத்தை பாக்குறதுக்காக போயிருக்கிறாரு. எதிர்ச்சியா போறாரு தண்ணி விடுறதுக்காக. அப்போ எரிஞ்சிருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அண்ணனுக்கு ஏதோ ஒரு சந்தேகம். ஏதாவது இடி விழுந்ததா இல்ல எவனாவது வேணும்னே பத்த வச்சிட்டானா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்க. பக்கத்து வயல்காரன் அவ ஏதோ இவர்கிட்ட ஒரு பொருளை பேசியிருக்கிறான். நேரா வந்த அண்ணகாரன் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு நேற்று அந்த கிணத்து பக்கம் ஏதாவது போனியா, அங்க போயிட்டு சிகரெட் ஏதாவது அடிச்சியா அப்படின்னு சொல்லி கேட்க, அண்ணே நான் என்ன சிகரெட் அடிக்க அங்க போக போறேன், நான் சிகரெட் அடிக்கணும்னாக்கா ஓடைக்கு தானே போவேன், கிணத்துக்கு ஏன் போக போறேன், எனக்கு அங்க வேலையே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். என்னென்ன விஷயம்னு சொல்லி கேட்கும் போதுதான் பக்கத்து காட்டுக்காரன் உங்க தம்பி தான் இங்க வந்திருக்கான், அது மட்டும் இல்லாம உங்க தம்பி அடிக்கடி இங்க வருதும் உண்டு, அவங்கிட்ட கேட்டு பாருங்க சொல்லியிருக்கான். இதுக்கு முன்னாடி ஒரு நாள் அப்பா இறந்த அன்னைக்கு எல்லாரும் கூப்பிடும் போது நீ ரொம்ப ஸ்லோவா வந்தியா, வேணும்னே கிழவன் சாகட்டுன்னு சொல்லி வந்தியா, அவனுக்கு பின்னாடி விஷயம் தெரிஞ்ச அவனே உனக்கு முன்னாடி வந்திருக்கான், அப்ப நீ என்ன பண்ண, அப்ப உன் மேல ஒரு சந்தேகம் வருது இல்லையா அப்படின்னு அவன் சொன்னா நான் சொல்லல அப்படின்னு அண்ணங்காரன் ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஹீரோக்கு பயங்கரமான கோவம். அண்ணன் சத்தியமா சொல்றேன் நான் அந்த மாதிரி பண்ணல, அவன் ஏதோ என் மேல இருக்கிற கோவத்துல ஏதோ பேசிட்டு இருக்கிறான், கூட படிச்சவனே என்ன மாதிரியான வேலை எல்லாம் பாக்குறான் பாத்தியா அப்படின்னு சொல்லி அவனை என்னன்னு கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹீரோ அந்த டம்மி துப்பாக்கி ஒண்ணு இருக்கு இல்லையா அந்த துப்பாக்கி எடுத்து வச்சிருக்காரு. டே என்னடா அதுனா ஒரிஜினல் துப்பாக்கியடா, சுட போற பொம்மை துப்பாக்கிலாம் எதுக்குடா அப்படின்னு சொல்லி கேட்டா, ஏன்னா இருக்கட்டுனே அப்படின்னு சொல்லி அந்த துப்பாக்கி எடுத்துக்கிட்டு இப்ப வயலுக்கு போறான். வயலுக்கு போயிட்டு அந்த ஆளை பாக்குறான். ஏண்டா என் அப்பா சாவுக்கு நான் தான் காரணமா, நான் தான் எங்க அப்பாவை கொலை பண்ணா, என்ன வார்த்தை சொன்னு சொல்லி அவனை போட்டு பயங்கரமா அடிக்கிறான் நம்ம ஹீரோ. அப்போ அடி வாங்கிட்டு இருக்க அந்த ஆளு, ஆமாண்டா நீ தாண்டா பண்ண, நீ தானே அந்த கிணத்துல நீ உட்கார்ந்து இருந்த, நீ தானே மீன் பிடிச்சிட்டு இருக்க, மீனே இல்லாத கிணத்துல எதுக்குலாம் மீன் பிடிக்கிறேன்னு சொல்லி கேட்கும்போது, ஏண்டா நான் சும்மா இந்த பக்கம் வருவேன் சிகரெட் அடிப்பேன், சிகரெட் அடிச்சுட்டு அப்படியே டைம் பாஸ் பண்றதுக்காக நான் அந்த மாதிரி போட்டுட்டு இருப்பேன், அது உனக்கு தப்பா தெரிஞ்சாடான்னு சொல்லி சேரு சகதியில சும்மா அடிச்சு முக்கிய எடுக்கிறாரு. ஆளு இதுக்கு மேல விட்டா அடிச்சு கொண்டுடும் சொல்லிட்டு அடி வாங்கணும் அங்க இருந்து தப்பிச்சு போறான். இந்த பக்கத்துல அண்ணன் குறுகுறுன்னு தம்பியா பாத்துட்டு இருக்கிறான். ஏண்டா வீட்டுல இருக்கும்போது என்னடா சொன்னு சொல்லி கேட்டா, என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்க, நான் சிகரெட் அடிக்க ஓடைக்கு தான் போவேன், கிணத்துக்குலாம் போக மாட்டேன்னு சொன்னேன், இப்ப இவங்கிட்ட நான் கிணத்துக்கு சிகரெட் அடிக்க தான் வந்தேன் அப்படின்னு, என்னடா காரணம் ஒழுங்கா உண்மையை சொல்றான்னு சொல்லி அப்படியே கழுத்தை பிடிச்சி இருக்கிறாரு அவங்க அப்பா பிடிக்கிற மாதிரி. ஆளுக்கு மூச்சு முட்டுது, உண்மையை சொல்றியா இல்லையாடான்னு சொல்லி அண்ணங்கார பிடிச்சிட்டு இருக்க, தன் கையில ஒரு துப்பாக்கி இருந்தது இல்லையா அதுல அப்படியே அந்த துப்பாக்கி எடுத்து அண்ணங்கார கழுத்துல டப்புன்னு ஒன்று போட்டு போடுறான். அவருக்கு அடிச்சுல பிளட் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு சீன்ல கழுத்துக்கு பின்னாடி வச்சு ஒரு அடி, 2 குண்டு இப்ப தொண்டை பக்கமே போயிடுச்சு. ஆளு தடுமாற ஆரம்பிச்சிட்டான். அந்த பக்கத்துக்கு காட்டுக்காரர் இருந்தா இல்லையா அவன் கிணறு நோன்ற வேலையை பார்ப்பான். ஒரு கண்ணு ஒண்ணு கண்ணி வெடி வச்சிருக்கான். சோ அந்த கண்ணி வெடிய ஹீரோ அப்படியே அலாக்கா எடுத்துட்டு வந்து அண்ணன் மேல பொட்டுன்னு போட்டு அடிக்கிறான். அங்கே வெடிச்சு செதறது. அதையும் பார்த்துட்டு அசால்ட்டா வீட்டுல வந்து உட்கார்ந்து இருக்கான். வீட்டுல ஃபாதர் தெரிஞ்ச டாக்டர் எல்லாருமே கூப்பிட்டு இந்த மாதிரி அந்த பக்கத்து காட்டுக்காரன் அண்ணன் மேல கண்ணி வெடி போட்டான், அண்ணன் உசுருக்கு போராடிட்டு இருக்காரு, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி இங்க வந்து சொன்னதுல அண்ணனை போயிட்டு பாக்குறாங்க. அண்ணங்கார இறந்து போயிட்டாரு. பாவம் அந்த பையன் ஒருத்தர் இருந்தா இல்லையா ஆல்ரெடி அவங்க அம்மாவை விட்டுட்டு போயிருப்பாங்க, இப்ப அப்பாவும் இறந்து போயிட்டாரு இல்லையா, சோகத்துல உட்கார்ந்து இருக்கிறான். அன்னைக்கு நைட்டு தூங்கும் போது அந்த பையனை பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு தான் தூங்குறாரு. அடுத்த நாள் காலையில அண்ணனோட கொலை கேஸ் இருக்கு இல்லையா அதுல போஸ்ட்மார்டம் பண்ணதுல குண்டு வெடிச்சு செதறந்து ஒரு பக்கம், இன்னொன்னு தொண்டை பகுதியில ஏதோ 2 பொம்மை டோட்டாக்கள் இருக்கிறதா சொல்லி போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல வந்திருக்குது. இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்க ஹீரோக்கு அந்த கேஸ்ல இருந்து எப்படி தப்பிக்கலாம், ஏதாவது வைக்கலாமான்னு சொல்லி யூடியூப்ல சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு என்ன கேஸ் என்ன மாதிரியான தண்டனை கொடுப்பாங்கன்றதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கான். அண்ணங்காரன்னு வந்து ஹீரோ கிட்ட கேள்விகளை கேட்கறான். ஏண்டா கண்டிப்பா அவன் தான் பண்ணனா இல்ல நீ ஏதாவது பண்ணிட்டேடான்னு சொல்லி கேட்டா, என்னன்னு என் மேல சந்தேகப்படுறியா, அவன் தானே பண்ணா, பண்ணிட்டு அவன் ஏன்னா ஓடி போய் ஒளியணும்னு சொல்லி கேட்டா, அவன் ஓடி போய் ஒளிச்சது ஒண்ணுமோ உண்மைதான், உன் அடிக்கு தாங்காம தான் அவன் போயிருக்கான் அப்படின்னு அண்ணன் ஹீரோ மேலே ஒரு சந்தேகப்படுறாரு. அதே நேரத்துல அண்ணகாரன் போயிட்டு அவங்க மனைவி கிட்ட பேசுற மாதிரி தெரியுது. அவங்க மனைவிக்காரங்க ஏதோ இவர்கிட்ட சொல்ற மாதிரி தெரியுது. கற்பனை அடுத்த நாள் காலையில அந்த சின்ன பையன் அந்த வயலுக்கு போய் பாக்குறான். அங்க சில துப்பாக்கியோட அவன் வாங்கியிருப்பான் இல்லையா அந்த பொட்டி எல்லாமே இங்க கிடக்குது அதே இடத்துல. சோ அதை பார்க்கும்போது அவனுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் வருது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் தடவை துப்பாக்கி வாங்கி அவன் மரத்துல அடிச்சிருப்பான். அந்த மரத்துல அடிச்ச டாட்டாவை இப்ப வெளியே இருக்கிறான். அது எந்த மாதிரி இருக்குதோ அதை எடுத்து பார்க்கும்போது சேம்
சேம் இதே மாதிரி தான் அவங்க அப்பாவோட உடம்புல இருந்திருக்கிறதா சொல்லி ரிப்போர்ட்ல தெரிஞ்சிருக்குது. ஹீரோ தூங்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையில பல் விளக்கலாம் சொல்லி பாத்ரூமுக்கு போகும்போது இப்போ ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் ஆயிடுது நம்ம ஹீரோக்கு. கொலை செய்யப்பட்ட ஹீரோவோட அண்ணன் இருக்கார் இல்லையா, அவரோட உடம்புல இருந்து எடுக்கப்பட்ட துப்பாக்கி ஒரு பொம்மை மூலமா எடுக்கப்பட்ட துப்பாக்கி அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஹீரோ இந்த பக்கம் வெளியே வந்தோடனே ஹீரோவோட அண்ணன் அந்த சின்ன பையன் எல்லாருமே வந்து ஹீரோவா கேக்குறாங்க, ஏண்டா பண்ணதெல்லாம் பண்ணிட்டு இப்ப என்னடா நல்லவ மாதிரியா நடிச்சிருக்கிற, எதுக்காகடா அப்படிலாம் பண்ணன்னு சொல்லி கேட்கும்போது, நான் வேணும்னே பண்ணல, என் மேல ஒரு சந்தேகம் வந்துச்சு, நான் தான் அப்பாவை இந்த மாதிரி பண்ணன்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு, என்ன கழுத்தை பிடிச்சி இருக்குன்னா என்ன பண்றது தெரியாம தான் அந்த பொம்மை துப்பாக்கி வச்சு அடிச்சிட்டேன், அது கொஞ்சம் தொண்டையில போய் மாட்டிக்கணும், நான் என்ன கனவா கண்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ நீ ஒரு கொலையை பண்ணல, அண்ணனை நீ தான் கொண்டு இருக்க, அப்பாவை நீ தான் கொண்டு இருக்க, போலீஸ்ல போயிட்டு சொல்றேன், உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி அண்ணங்கார சொல்லிட்டு இருக்க, போய் சொல்லு என்ன பண்ணுவேன், நானும் சொல்லுவேன்டான்னு சொல்றேன். என்னடா சொல்லுவேன்னு சொல்லி கேட்டா, இந்த மாதிரி உன் பொண்டாட்டி நானும் சேர்ந்துதான் அப்பாவுக்கு மாத்திரை வச்சோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். அதை உன் பொண்டாட்டி பார்த்தா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல. அதே மாதிரி சொத்துக்காக ஆசைப்பட்டுதான் எங்க அப்பாவை கொன்னோம், அண்ணனையும் கொன்னு உன்னையும் நான் கூட்டு சேர்த்துக்குவேன் பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கொஞ்சம் பிளாக்மெயில் பண்றான். ஆனா இங்க சுத்தி இருக்கிறவங்களா ஒத்துக்கல. கூட வேலை பார்க்கறவனும் அந்த பக்கத்து வயல்காரனும் இப்ப இங்க வந்திருக்கான். விஷயம் தெரிஞ்சு வந்துட்டான். நான் சாட்சி சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. வேற வழியே இல்ல, யாரும் பிளாக்மெயிலுக்கு மடங்கல, எல்லாரும் போலீஸ்ட சொல்லுவேன்னு சொல்லி இவருக்கு அகைன்ஸ்டா எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்க. ஹீரோ உள்ளுக்குள்ள போறாரு. அந்த துப்பாக்கியை ஊத்து ஊத்து பாத்துக்கிட்டு இருக்கான். என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல ஒரு டெக்ஸ்ட் ஒன்னு அடிக்கிறாரு. என்ன அப்படின்னா, இது என்னோட தற்கொலை குறிப்பு இல்ல, இது என்னோட மரண வாக்குமூலமும் கிடையாது, சமூகம் என்ன ஏமாத்திருச்சு, சமூகம் என்ன தான் கொன்னுடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்கள நீங்க கைது செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் ஒன்னு எழுதியிருக்கிறாரு. சமூகத்தினாலதான் நான் இறந்து போறேன், சமூகம் சரியில்லைன்னு சொல்லி சமூகத்து மேல இப்படி ஒரு பழிய போட்டுட்டு துப்பாக்கி கையில வச்சிருந்தாரு இல்லையா, அந்த துப்பாக்கி எடுத்து தன்னைத்தானே சுட்டுக்கிட்டாரு நம்ம ஹீரோ. அப்படியே பொத்துன்னு கீழே விழ அந்த டோர் வழியா ரத்தம் ஒழுகுது. இந்த பக்கத்துல போலீஸ்காரங்க வரதெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்துட்டு தான் இந்த மாதிரியான ஒரு முடிவை எடுத்திருக்கிறாரு. ஹீரோவா ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. ஆனா ஹீரோ பிழைக்கல, இறந்து போயிட்டாரு. அப்படியே இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. இந்த படத்தோட கதை எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான கதையை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட கதையில சந்திப்போம். தேங்க்யூ.